بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பதிவில் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வரலாற்றை காணவிருக்கிறோம். இஸ்லாத்திற்கு பெரும் தியாகங்களை செய்தவர்களில் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்களில் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வருவதற்கு முன்பே திருமணம் செய்தார்கள். இதை போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகள் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஹிஜ்ரத் செய்து சென்ற பிறகு திருமணம் புரிந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸைனப் பின் மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹா ஆகிய தம்பதியருக்கு மகளாக கிபி 606 ஆண்டில் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்தார்கள். அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறப்புக்குரியவர்களாக திகழ்ந்தது போல் தாயார் ஸைனப் அவர்களும் சிறப்புக்குரியவர்களாகவே திகழ்ந்தார்கள். மதீனாவிற்கு நாடு துறந்து சென்ற மதிப்புமிக்க நபித்தோழர்களில் இவர்களும் ஒருவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைகளை ஜானுக்கு ஜான் முழத்துக்கு முழம் பின்பற்றும் மாமனிதரும் ஏராளமான நபிமொழிகளை அறிவித்தவருமான இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தம்பி ஆவார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர வேறு 3 சகோதரர்களும் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருந்துள்ளார்கள். அந்த 3 சகோதரர்களின் பெயர்களும் அப்துர் ரஹ்மான் ஆகும். இவர்களில் மூத்த அப்துர் ரஹ்மானை அப்துர் ரஹ்மான் அல் அக்பர் என்றும், நடுவில் உள்ளவரை அப்துர் ரஹ்மான் அல் அஸ்வத் என்றும், இளையவரை அல் அஸ்கர் என்றும் அப்துர் ரஹ்மான் அல் அஸ்கர் என்றும் அழைப்பர். அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தாயாருடன் பிறந்த சகோதரர்கள் உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு, குதாமா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் சிறப்புமிக்க நபித்தோழர்கள் ஆவார். அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை முதலில் குனைஸ் பின் ஹுதைஃபா அஸ்லஹமி என்பாருக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் செய்து வைத்தார்கள். அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு முதல் கணவராக இருந்த குனைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது சிறந்த நபித்தோழர்களில் ஒருவராக இருந்தார்கள். இவர்கள் 2 முறை ஹிஜ்ரத் செய்தவர். முதலில் அபிசினியாவிற்கு ஆரம்பமாக ஹிஜ்ரத் செய்தவர்களில் இவரும் ஒருவர். பின்னர் அங்கிருந்து மதீனா சென்ற குனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு பத்ரு போரில் கலந்து கொண்டார். பனு சஹ்ம் கோத்திரத்தாரில் குனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர வேறு யாரும் பத்ரு போரில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் உஹது போரில் கலந்து கொண்டு அப்போரில் ஏற்பட்ட காயத்தால் அவர்கள் உயிர் நீத்தார்கள். அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விதவையானார்கள். இளம் வயதில் விதவையான மகளை கண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலை அடைந்தார்கள். தம் மகளுக்கு நல்ல ஒரு மணமகனை தேர்வு செய்து திருமணம் முடிக்க எண்ணி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அணுகினார்கள். ஆனால் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. பின்னர் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து கேட்டார்கள். அவரும் எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமானார்கள். இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கவலையடைய செய்தது. பின்னர் இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மருமகனாக கிடைத்தார்கள். இது பற்றிய விளக்கம் புகாரியில் இடம்பெற்றுள்ளது. அதாவது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் மருமகன் குனைஸ் பின் ஹுதைஃபா அஸ்ஸஹமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்துவிட்டதால் ஹப்ஸாவை விதவையான போது அவர்களை வேறொருவருக்கு திருமணம் செய்து முடிக்க எண்ணினார்கள். குனைஸ் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களில் ஒருவரும் பத்ரு போரில் கலந்து கொண்டவருமாக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் உஸ்மான் பின் அஃபான் அவர்களை சந்தித்து என் மகள் ஹப்ஸாவை குறித்து எடுத்து கூறி, நீங்கள் விரும்பினால் என் மகள் ஹப்ஸாவை உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று கூறினேன். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த விஷயத்தில் நான் யோசிக்க வேண்டியுள்ளது என்று கூறினார்கள். சில நாட்கள் பொறுத்திருந்தேன். பிறகு உஸ்மானை சந்தித்த பொழுது, இப்பொழுது திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று எண்ணியுள்ளேன் என்று கூறினார்கள். ஆகவே நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்தேன். அவர்களிடம், நீங்கள் விரும்பினால் என் மகள் ஹப்ஸாவை தங்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறேன் என்று கூறினேன். அபூபக்கர் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். எனக்கு அவர்கள் எந்த பதிலையும் கூறவில்லை. எனவே உஸ்மான் அவர்களை விட அபூபக்கர் அவர்களின் மீதே நான் மிகவும் மனவருத்தம் கொண்டவனாக இருந்தேன். சில நாட்கள் பொறுத்திருந்தேன். பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்ஸாவை பெண் கேட்டார்கள்.
எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹப்சாவை திருமணம் செய்து வைத்தேன். பிறகு ஒரு நாள் அபூபக்கர் அவர்கள் என்னை சந்தித்தபோது, நீங்கள் என்னிடம் ஹப்சாவை குறித்து சொன்னபோது நான் உங்களுக்கு பதில் ஏதும் கூறாமல் இருந்தது உங்களுக்குள் என் மீது வருத்தமாக இருந்திருக்கக்கூடும் என்று கூறினார்கள். நான் ஆம் என்றேன். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் கூறிய போது நான் உங்களுக்கு பதில் கூறாததற்கு காரணம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்சா அவர்களை தாம் மனம் புரிந்து கொள்வது பற்றி பேசியதை நான் அறிந்திருந்தேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த ரகசியத்தை நான் வெளிப்படுத்தவும் விரும்பவில்லை. எனவேதான் உங்களுக்கு பதில் ஏதும் கூறவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்சாவை திருமணம் செய்யாமல் விட்டிருந்தால் உறுதியாக அவர்களை நான் மனைவியாக ஏற்றுக்கொண்டிருப்பேன் என்று கூறினார்கள் என்று புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் அதிக நெருக்கமுடையவர்களாக இருந்திருந்தார்கள். இதனால் அவர்களிடையே சண்டைகள் ஏற்பட்டதுண்டு. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுற்றிருந்த பொழுது மக்களுக்கு தொழுகை நடத்தும்படி அபூபக்கரிடம் கூறுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு அபூபக்கர், உங்களிடத்தில் நின்று தொழுகை நடத்துவார்களானால் அவர்கள் அழுவதன் காரணத்தால் மக்களுக்கு குர்ஆனை கேட்க செய்ய அவர்களால் முடியாது. எனவே உமர் மக்களுக்கு தொழுவிக்கட்டும் என்று நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினேன். மேலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்கள் இடத்தில் நின்று தொழுகை நடத்தினால் அதிகம் அவர் அழுவதனால் மக்களுக்கு குர்ஆனை கேட்க செய்ய அவர்களால் முடியாது. எனவே தொழுகை நடத்தும்படி உமருக்கு கட்டளையிடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறும்படி ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹாயிடம் கூறினேன். அவர்களிடம் கூறியபோது, நிறுத்து, நிச்சயமாக நீங்கள்தான் நபி யூசுஃபின் அழுகை கண்டு கையை அறுத்த பெண்கள் கூட்டத்தை போன்றவர்கள். மக்களுக்கு தொழுகை நடத்துமாறு அபூபக்கரிடம் கூறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா என்னிடம், உன்னால் நான் எந்த நன்மையும் அடையவில்லை என்று கூறினார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் புகாரியில் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். இதேபோன்று அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சில விஷயங்களை விட்டு கொடுத்து பின்னர் அதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கவலைப்பட்டதும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் மேற்கொள்ள விரும்பினால் தாம் துணைவியரிடையே சீட்டு குலுக்குவார்கள். யாருடைய பெயர் வருகிறதோ அவரை தம்முடன் அழைத்து செல்வார்கள். ஒருமுறை எனது பெயரும் ஹப்சாவின் பெயரும் வந்தது. இரவு நேர பயணங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடன் பேசி கொண்டு வருவார்கள். ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா என்னிடம், இந்த இரவு நீங்கள் எனது ஒட்டகத்தில் பயணம் செய்து வாருங்கள், நான் உங்களது ஒட்டகத்தில் பயணம் செய்து பார்க்கிறேன் என்று கூறினார்கள். நான் சரி என்று கூறினேன். ஆகவே நாங்கள் ஒட்டகத்தை மாற்றிக்கொண்டு ஏறி பயணிக்கலானோம். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் முதலில் ஏறி வந்த எனது ஒட்டகத்தை நோக்கி வந்தார்கள். அதில் ஹப்சா இருந்தார். அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கூறினார்கள். பிறகு பயணத்தை தொடர்ந்தார்கள். அவர்கள் ஒரு இடத்தில் இறங்கினார்கள். அப்பொழுது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடினேன். அவர்கள் இறங்கிய அந்த நேரம் நான் எனது இரு கால்களை இத்கிர் என்ற பொருட்களுக்கு இடையே வைத்துக்கொண்டு, இறைவா, ஒரு தேலையோ அல்லது ஒரு பாம்பையோ என் மீது ஏவிவிடு என்று சொன்னேன். ஹப்சாவுடன் தங்கியதற்காக இதை தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் புகாரியில் அறிவிக்கிறார்கள். ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அதிக அன்பின் காரணத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தம்மிடமே அதிக நேரம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இதேபோன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஆசைப்பட்டார்கள். இதற்காக இவர்கள் இருவரும் சேர்ந்து சில குறும்பு வேலைகளும் செய்துள்ளனர். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் துணைவியார் ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் தங்கியிருந்து அங்கு தேன் சாப்பிடுவது வழக்கம். ஆகவே நானும் ஹப்சாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மில் யாரிடம் முதலில் வந்தாலும் தங்களிடம் கருவேலம் பிசினின் வாடை வருகிறது, பிசின் சாப்பிட்டீர்களா என்று கேட்டுவிட வேண்டும் என்று எங்களுக்குள் கூடி பேசி முடிவு செய்து கொண்டோம். எங்களில் ஒருவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தபோது முன்பு பேசி வைத்திருந்தபடி கூறினோம். அதற்கு
அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குறையும் நடந்திடவில்லை. ஸைனப் பின் ஜஹ்ஷிடம் அவரது அறையில் தேன் அருந்தினேன், இனிமேல் ஒருபோதும் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்று கூறினார்கள். ஆகவே நபியே முஹம்மதே, உமக்கு அல்லாஹ் அனுமதித்ததை உமது மனைவியரின் திருப்தியை நாடி ஏன் விலக்கிக் கொள்கிறீர் என்று தொடங்கி, நீங்கள் இருவரும் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடினால் அதுவே நல்லது என முடியும் 66வது அத்தியாயத்தில் 1 முதல் 4வது வசனங்கள் வரை அல்லாஹ் அருளினான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் புகாரியில் அறிவிக்கிறார்கள். இதே போன்று பல விஷயங்களில் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் கூட்டாக இருந்துள்ளனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கைபர் போரில் கிடைத்த நிலத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் தம் மனைவிமார்களுக்கு 80 வசக் அளவுக்கு பேரிச்சம்பழமும் 20 வசக் அளவுக்கு தொலி நீக்கப்படாத கோதுமையும் வழங்கி வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பேற்ற போது கைபர் நில விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களுக்கு விருப்பம் வழங்கினார்கள். விரும்பியவர்கள் நிலத்தையும் அதற்குரிய நீரையும் பெற்று அதில் பயிரிட்டு கொள்ளலாம், அல்லது ஒவ்வொரு வருடமும் குறிப்பிட்ட அளவு தானியங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றார்கள். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நிலத்தையும் நீரையும் எடுத்துக்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகம் அன்பு வைத்திருந்த அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த காரியத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விவாகரத்து செய்துவிட்டார்கள். பின்னர் அல்லாவின் அறிவுரையின்படி திரும்பவும் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவை அழைத்து கொண்டார்கள். இது தொடர்பாக நபிமொழி தொகுப்புகளில் இடம்பெறும் செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தலாக் கூறினார்கள், பின்னர் திரும்ப அழைத்து கொண்டார்கள் என்று நசாயியில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்றார்கள். அப்பொழுது அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலாக் கூறியதால் நீ அழுகிறாயா? நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை தலாக் கூறிய பின் என் காரணத்தால் உன்னை திரும்ப அழைத்து கொண்டார்கள். அல்லாவின் மீது ஆணையாக இனிமேல் தலாக் சொல்லப்பட்டால் உன்னிடம் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தலாக் கூறிய போது ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, ஹப்ஸாவை திரும்ப அழைத்து கொள்ளுங்கள், ஏனெனில் அவர் அதிக நோன்பு நோற்பவராகவும் வணங்குபவராகவும் இருக்கின்றார், மேலும் அவர் சுவர்க்கத்தில் உங்கள் மனைவி ஆவார் என்று கூறியதாக தஃப்ரானியில் இடம்பெற்றுள்ளது. இதில் ஹசன் பின் அபி ஜாஃபர் என்ற பலவீனமான அறிவிப்பாளரும் இடம்பெற்றிருக்கிறார். எனினும் தஃப்ரானியின் மற்றொரு அறிவிப்பில் ஆதாரபூர்வமாக இன்னொரு ஹதீஸ் இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிக அன்பு செலுத்திய அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்றே கூறிய மதியுடையவர்களாகவும் திகழ்ந்துள்ளார்கள். பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் திருமறை குர்ஆன் வசனங்களை எடுத்து கூறி குறுக்கு விசாரணை செய்துள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரத்தின் அடியில் ஹுதைஃபியா உடன்படிக்கையின் பொழுது பைஅத் செய்த தோழர்கள் எவரும் நரகத்தில் நுழையமாட்டார்கள் என்று கூறினார்கள். அப்பொழுது ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாவின் தூதரே, அதனை கடக்காமல் உங்களில் எவரும் போக முடியாது என்று அல்லாஹ் 19வது அத்தியாயத்தில் 71வது வசனத்தில் கூறியுள்ளானே என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதன் பின்னர் பயபக்தியுடன் இருந்தவர்களை நாம் காப்பாற்றுவோம், அநியாயம் செய்தவர்களை அதில் முழந்தாளிட்டவர்களாக விட்டுவிடுவோம் என்று 19இல் 72வது வசனத்தில் அல்லாஹ் கூறியுள்ளானே என்று பதிலளித்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தில் தொகுக்கப்பட்ட திருமறை குர்ஆனின் மூல பிரதி அவர்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கைக்கு வந்தது. அதன் பின்னர் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம்தான் அந்த மூல பிரதி இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் பல பிரதிகள் எடுப்பதற்காக அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அதை இரவல் வாங்கி பின்னர் அவர்களிடமே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு திருப்பி கொடுத்து விட்டார்கள். நபி அவர்களின் மற்ற மனைவிமார்களை விட அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிகம் நோன்பு நோற்பராக திகழ்ந்துள்ளார்கள். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோன்பை விட்ட நிலையில் இறக்கவில்லை, அதாவது கடைசி காலத்திலும் நோன்பு நோற்பவராகவே இருந்தார்கள். தம் வாழ்நாளில் பல்வேறு சோதனைகளையும் மகிழ்ச்சியையும் பெற்ற அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தமது 63வது வயதில்
கிபி 669 ஆண்டில் ஜமாத்துல் அவ்வல் மாதத்தில் மரணித்தார்கள். மேலும் மற்ற நபித்தோழியர் வரலாற்றுக்களை அறிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து பின்தொடரவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.